பல்வேறு நபர்கள் ஒரு கூட்டு சதியின் காரணமாக ஒரு நபர் இறந்துவிட்டார். இதுதான் அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், காவல்துறை எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சதி செய்து மிகப்பெரிய ஒரு மோசடிகள் செய்து ஏமாற்றி மக்களையும், நாட்டு மக்களையும், ஊர் மக்களையும், கிராமத்து மக்களையும் அனைவரும் ஏமாற்றி வருகிறார்கள். அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், காவல்துறை 3 பலமான நபர்கள் ஏமாற்றி மோசடி செய்து நாட்டு மக்களையும் ஊர் மக்களையும் ஏமாற்றி வருகிறார்கள். இவர்களின் இந்த ஏமாற்று வேலைகளின் காரணமாக ஒரு குடும்பமே அழிந்துவிட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நாங்களும் பல்வேறு சட்ட போராட்டங்கள் செய்து வருகிறோம். எங்களுக்கும் வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அவரவர்கள் பணியை அவர்கள் செய்தால் அனைவரும் நலனாக வாழலாம். ஊழல்வாதிகளின் காரணமாக பல குடும்பங்கள் சீரழிந்திருக்கின்றன. ஊழல் அரசியல்வாதிகள், ஊழல் காவல்துறை அதிகாரிகள், ஊழல் செய்யும் காவல்துறை அதிகாரிகள், ஊழல் செய்யும் அரசாங்க அதிகாரிகள், ஊழல் செய்யும் அரசியல்வாதிகள், அந்த ஊழலுக்கு துணை போகும் குடும்ப உறுப்பினர்கள், இவ்விதமாக ஒரு குடும்பமே சீரழிந்து போயிருக்கிறது. அனைவருடைய கூட்டு சதி காரணமாக ஒரு நபர் மனநலம் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார். அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் உள்ளது. ஒரு முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அது சட்டப்படி சந்திக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். ஜனநாயக விரோத சக்திகள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு குடும்பத்தை அழித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நாம் ஜனநாயக ஒரு உரிமையை பெற்று வாக்களிக்க செல்கிறோம். ஜனநாயக விரோத சக்திகளுக்கு நாம் வாக்களிக்கிறோம். அதன் காரணமாக ஜனநாயகம் அழிக்கப்படுகிறது. மக்களும் அழிவை சந்திக்கிறார்கள். அதனால் உண்மையிலே ஜனநாயகத்தை மதிப்பவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உண்மையிலே ஜனநாயகத்தை ஆதரிப்பவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஸோ அது மிக மிக முக்கியம். ஸோ இது விதமாக எனது கடமையை நான் செய்திருக்கிறேன். நல்லதே நடக்கும் என்று நான் நம்புகிறேன்.